பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கின்றது. இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அவர்களிடத்திலும் இதே தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேரியக்கமாக உருவாவதற்கு இதயபூர்வமாக உழைத்த அருமை அண்ணன் திரு கருப்பசாமி பாண்டியனுடைய மறைவு தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி எந்தவித மனமாட்சியருக்கும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார். அவரது இழப்பு உள்ளபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவரது மறைவினால் உயர் திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் மனைவிமார்கள், சகோதர சகோதரிகள், அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 1982ஆம் ஆண்டு பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளத்திலே தங்கியிருந்த அங்கு அவர் பணியாற்றிய விதம் எங்களை போன்றவர்களுக்கு தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி கட்சி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முழுமூச்சா இருந்தவர் கருப்பசாமி பாண்டியன் உயிரிழந்திருக்காரு. பார்க்கிறீங்க, அதை நோக்கி பயணிக்குதா கட்சி? பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரைப் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை. புரட்சித் தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.